ஜெய் வாசவி. இன்று 30வது ஸ்லோகம். பிரகலாத சாஸ்மி தைத்தியானாம் காலக கலயதாமதகம் மிருகானாம் ச மிருகேந்திரகம் வைனதேச்ச பக்ஷினாம். தைத்தியர்களுள் நான் பிரகலாதன், தனிப்பவர்களுள் காலன், விலங்குகளில் சிம்மம், பறவைகளுள் கருடன் ஆகவும் நான் இருக்கிறேன். திதி என்பவள் தக்ஷ பிரஜாபதியின் புதல்வி. காசியப்பருக்கு அவள் மனைவியானால். அவளுடைய மக்களுக்கு தைத்தியர்கள் என்று பெயர். அவர்கள் அனைவரும் தேவர்களுக்கு பகைவர்கள். அவர்களுள் இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன். அவனது பக்தி உலகுக்கோர் எடுத்துக்காட்டாகும். கீழ்மக்கள் கூட்டத்திலும் மேலோர் தோன்றுவதுண்டு. அத்தகைய மேலோனாகிய பிரகலாதனை தம் சொரூபம் என்கிறார் பகவான். அண்டங்களும் அவைகளுள் உள்ள அனைத்தும் தோன்றி நிலைத்திருந்து மறைவதை காலம் முறையாக அளந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் எண்ணிக்கையை எடுப்பவர்களில் காலம் முதன்மை பெறுகிறது. அத்தகைய காலமாய் இருப்பது தாமே என்று பகவான் பகர்கிறார். விலங்குகளுள் வேந்தனாய் இருப்பது சிம்மம். அது அம்பிகைக்கு வாகனம். ஈஸ்வர விபூதிக்கு அது இருப்பிடமாவது வெளிப்படை. விஷ்ணுவின் வாகனமாகிய கருடன் விஷ்ணுவை ஞாபகம் மூட்டுவதால் பறவைகளுள் அது சிறப்பித்து சொல்லப்படுகிறது. ஈஸ்வர சொரூபத்தை ஞாபகம் மூட்டுபவைகள் எல்லாம் ஈஸ்வர விபூதி அமைய பெற்றுள்ளன. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருதாச்சலம்.